சரஸ்வதியே நாடகம் தமிழ் என்றே மூன்றிலும் இகவர விரண்டி கலைஞர்கள் வாழ்விலும் இயலிசை நாடகம் எனும் தமிழ் மூன்றிலும் இகவர கனவிலும் அறிஞர் நாவிலும் இகலிசை நாடகம் தமிழ் என்றே மூன்றிலும் இகவர விரண்டி கலைஞர்கள் வாழ்விலும் ஐயன் திருநாவிலும் அறிஞர்கள் நாவிலும் அமர் உலகிலும் ஒரு நிமிஷம் இருங்க பாட்டு முடியிட்டேன் ஐயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் ஐயன் திருநாவில் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே அறிஞர்கள் நாவிலும் அமர் உலகிலும் அறிஞர்கள் நாவிலும் அமர் உலகிலும் இசை திருப்பவளே பொருளை நிறைந்திருப்பவளே நீடு தங்கவில் போடும்போது பொருளை கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே காயத்திரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே காயத்திரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே கற்க சிடர கற்பவை கற்ற பின்னிற்க தகுவினந்தத்துவ பொருளை கருணை செய் சரஸ்வதியே கற்க சடர கற்பவை நிற்க அதற்கு தக எனப்படும் கருணை செய் சரஸ்வதியே கற்க சிடர கற்பவை கற்ற பின்னிற்க தகுவினந்தத்துவ பொருளை கருணை செய் சரஸ்வதியே பொருளை கருணை செய் சரஸ்வதியே கற்பவை கற்ற பின்னிற்க தகுவினந்தத்துவ பொருள் கதினியே கலைத்தாயே சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே
அடியவர் கருளூரும் தலைவணங்கும் ஆண்டவா முருக ஆறு முகமும் 12 கையும் வேலும் பிணைந்த மெய்யும் ஜெபமெல்லாம் புயல் பிடித்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வெள்ளிமலைக்கு அருகே உள்ள செட்டூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய் பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லிடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் இது நான் ஒரு திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் விடுகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகானே பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அடைதினமும் பாட வந்தேன் நீலவா அழகானே பழனி மலையாண்டவா உன்னை அடைதினமும் பாட வந்தேன் நீலவா வள்ளி மயில் நாதனி பாவடி வீரனி வர வேண்டும் மயில் மீது முருகையனி முருகா 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 அழகானே பழனி மலையாண்டவா ஆண்டவா உன்னை அணிதினமும் பாட வந்தேன் நீலவா வெள்ளை திருநீரு வெற்றி வேடி வேலு உள்ளத்தில் தோன்றுமே உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரு வெற்றி வேடி வேலு உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயிலறி வேலன் வருவது நெஞ்சம் காணுமே என்னையாலும் ஆண்டவனே எழில் வேலவா எனையாளும் ஆண்டவனே எழில் வேலுமா எழிலேனும் உனை பாட அருள்வாயா முருகா 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 அழகானே பழனி மலை ஆண்டவா ஆண்டவா உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாமே நீ நாடி பெறுகிற நல்வருள் செய்வார் வெள்ளை மனித நாடி மனித தண்ணி மிது வேலா தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவார் நல்லதெல்லாம் இனி நாடி பெறுகிற நல்வருள் செய்வார் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவார் உன்னையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையாளும் வேலவனே செல்வன் கந்தையா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகானை பழனி மலை ஆண்டவா ஆண்டவா உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேலவா ஆண்டவா அழகானை பழனி மலை ஆண்டவா ஆண்டவா உன்னை அணிதினமும் பாட வந்தேன் வேலவா நன்றி நன்றி கைதடி அன்பு உள்ளத்திற்காக நன்றி ஏன்னா கலைமகள் அலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிக்கு வாய்த்தது என்ன தட்டு அப்படின்னா வெண்தட்டு செந்தட்டு பொன்தட்டுன்னு வாங்க அப்பேற்பட்ட தட்டை காட்டிலும் தமிழ் என்ற தட்டு திறக்கணும் தமிழ் தட்டை காட்டிலும் இந்த நாடக கலைஞர்கள்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய இந்த கைத்தட்டு என்ற பாராட்டு அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு கைத்தடிய அன்பு உள்ளத்திற்கெல்லாம் நன்றி நன்றி ரொம்ப நன்றி யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா இப்போ நல்லா இருந்துச்சு உண்மையிலே அருமையாக இருந்துச்சு ஏன்னா நல்ல சுதிலயத்தோட என்னங்க நல்லா பாடுனாப்புல அவரையும் பாருங்களே அவர் வந்த உடனே சாப்பாடு அவர் தான் சாப்பாடு பரிமாறினவர் தானே அக்கா கலையரிசி அக்கா அக்கா கலையரிசி அக்கா சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணாலும் சாப்பிடுங்கன்னாரு வெண்டிக்காய் புளிக்கூட்டு கொண்டு வானேன்னு அது இல்லை எங்க சரி இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நல்லா இருந்ததுனே ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கட்டும் இருந்துட்டாலும் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க என்னப்பா எல்லாரும் கிளம்பிடுவோமா எங்க எங்க எங்கப்பா வந்தோடனே போயிட்டோம்னா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது இருக்கட்டும்
ஆக இப்பவே போயிட்டா வாங்க முடியாதுங்க, காசு வாங்கணும்ல. ஆக போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டா. அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு, நாமளெல்லாம் திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ அப்படி சோ சோ சோன்னு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரித்து வானபாடி வரும் வரவிலை கானத்தால் வரட்டு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடணும், பருவம் அடித்த பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். பாருங்களேன், அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தையா, 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேருவோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய புள்ள வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் தினை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல். நீங்களாம் காதல் வச்சிருக்கீங்களா? ஏப்பா SOS காதல் இருக்கா? இந்த பாக்கியமே இல்லையா? இந்த இடத்துக்கு போகவே கூடாது. காதல் இருக்கணுங்க. செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க, இத காதலிக்கணும் அப்படி சொல்லுங்க மாமா. ஆக பாருங்களேன், காதல்னாலும் காதல். என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படி சொல்லட்டுமா? சொல்லுமா. என்னுடைய வயதை யாராவது கேட்டீங்களா? வயசு என்னமா? பெண்கள்கிட்ட வயதை கேட்க கூடாது. ஆமா. ஆண்கள்கிட்ட வருமான ஊதியத்தை கேட்க கூடாது. கேட்கலையா? சரி இருக்கட்டும், வாங்க. அப்ப நம்ம சொல்லிதானே ஆகணும். ஆக என்னுடைய வயதோ இப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பம். டீனேஜ் 13 டீன். சரி இருக்கட்டும். ஏன்னா அண்ணன் என்னமோ சொன்னாரே பொய் பொய்ன்னு, என்னண்ணே உண்மையான வயதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா அப்படி தெரியல. எங்களோட காதல் இதுதான் அப்படின்னு மைக் செட்டுக்காரர் சொல்றாரு. ஆமா, அத நேசிச்சாதாங்க. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்காகல, நம்ம தொழில் மீது முத அன்பு வைக்கணும். பெற்ற தாய் தந்தை மீது முத அன்பு வைக்கணும். அப்புறம் தாய்க்கு பின் தாரம். சரி இருக்கட்டும், தாய்க்கு பின் தாரம் புள்ள குட்டி மேல அன்பா இருக்கணும். ஆமா, எதையாவது இந்த காதல் காதல் சொல்லிட்டு கடைசியில மோதல்ல போய் முடிச்சு சம்சாரத்து மேலேயும் அன்பு வைக்கணும். அதுதான் தாய்க்கு பின் தாரம் சொல்லியாச்சுல. இருக்கட்டும் பாருங்க. ஏன்னா அப்பேற்பட்ட, ஏன்னா என்னுடைய வயது 12 வயதுன்னு, வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. 50லும் ஆசை வரும், 55லையும் வருது. இப்ப ஆசையுடன் 60ல கூட வருதா? ஆசையுடன் பாசம் வரும், இது அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல 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 சுகந்தானம்மா. நாள் சொல்ல சுகந்தான். அப்படி செல்ல 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 செல்லிலே போய்கிட்டு இருக்கு போல. ஆமாயா. வாங்க. ஆக பாருங்களே, 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயதாகிறது. எனக்குலாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன செய்யறது? ஆசையிலாம் மனிதன் நிறைய மனிதன் இருக்காங்க. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்திக்கலை. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை என்பது பெரு நஷ்டம். அவரை கஷ்டத்திற்கு போகக்கூடாதுன்ற காரணத்தினால, பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் கதையை சொல்லட்டுமாங்க. இந்த கதையே லவ் ஸ்டோரி தாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவார் வருவார். இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா ஒரு 8-9 மணிக்கு வந்துருவாரு. சீரியல் பல்பெல்லாம் கலட்டுறதுக்கு அப்படியாலையா கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏங்க குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் வந்துருவாரு. அப்படியால நம்மளா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவர் தான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமான் 3 மணிக்கு இன்னைக்கு வந்துருவாருங்க. அப்பேற்பட்ட முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்துல நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்கள் திரும்ப அப்படி வா வா வான்னு எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த அஞ்சரையை பார்க்கும் பொழுது சிலு சிலு சிலுவின காத்து பக்க வர வர உருகுது நாத்து, சிலு சிலு என பார்த்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு. புது நீசோ அந்த காத்து நாத்து நீதான் நாதவா மாமனே, வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு. வாய்க்கால் வயலும் சச்சி மாமாவே நான் தான் ஓயாம ஒண்ணு
மேல போகும் காத்தே நாள்தோறும் நான் தான் உனக்காக தூதுவிட்டேன் தினமாஞ்சு போன் நீ வந்தால் இங்கே சுகமாகும் எப்போதும் அது லயமாகும் ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும் பூமாலை போட வேண்டும் சில சில இளமரம் காத்து வர வர உருகுது நாத்து புது புது மணிகளை போட்டு அது படிக்குது பருவது பாட்டு ஆ, ஆ, அரண்மனை நெக்கிலி தரையில் நடப்பது நடக்குமா அடுக்குமா எங்கேயும் பொழப்ப தேடி போகாத மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் உன் வேலை பண்ணாட்டி போயா என்று விட மாட்டேயா நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவான் காட்டு மாமா பேசாம வாட்டலாமா சில சில இளமரம் காத்து வர வர உருக்குது நாத்து புது புது மணிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு புது நீசோ அந்த காத்தும் நாத்தும் நீதான் நந்தமா மாமனே சிலு சிலு சிலுவிந்த காத்து வர வர உருக்குது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு நன்றி 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 கைதடி அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி என்கிட்ட இருந்துட்டாலும் ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி உங்களை வச்சு தான் நடிகர்கள் நாங்கள் ஆமாம் ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருந்துட்டாலும் ஒளிபெருக்கியும் சரியாக இருக்கணும் ஒளிபெருக்கிக்கு சொல்லவே தேவையில்லை உண்மையிலே ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி நடிகர்களுக்கு என்ன தேவையோ அமைச்சிருக்காரு சரியாக அமைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு சில ஒளிபெருக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் சரி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எத்தனையோ பகுதிக்கு நாடகத்தில் நம்ம தொழிலே தானே நாடகத்திற்கு செல்கிறோம் ஆனால் நிறைய ஒளிபெருக்கியை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வருவோம் ஒரு சில இடத்துல ஒளி சுருக்கியாக இருந்தாலும் அதையும் ஒளிபெருக்கி நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை ஆனால் இன்னைக்கு சத்தியமாக சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சாமி வள்ளடி கருப்பண்ண சுவாமியா இந்த தெய்வத்தின் மீது அணையாக சொல்கிறேன் உண்மையிலே அருமையான ஒளிபெருக்கி நல்லா அருமை அருமை உண்மையிலே நல்லா இருக்கு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த இதுவும் இல்லாமல் நாங்கள் சொல்லவே இல்லை நானும் சொல்லவே இல்லையா வந்ததுலேருந்து நல்ல ஒரு விசில் வரல அது வரல இதை கொய்யாத்துங்க குறைங்க அதை கூட்டுங்க வைங்க எதுவுமே சொல்லலை சரியாக அமைச்சிருக்காப்புல இப்படித்தான் இருக்கணும் ஒரு நடிகர்கள் பாடும்போது இசைக்கலைஞர்கள் வாசிக்கும் போது இப்படித்தான் அமைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒளிபெருக்கி அதே போல் அருமையான இசைக்கலைஞர்கள் அருமையான இசைக்கலைஞர்கள் ஆமாம் நல்லா ஜோராக கைத்தட்டுங்க இசைக்கலைஞர்களுக்கும் ஒளிபெருக்கிக்கும் இப்படி இருக்கணுமே இப்படியெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் ஒரே மாதிரி சரியாக இருந்தாத்தே சமமாக இருந்தாத்தே நல்லா கொண்டு போக முடியும் நாடகத்தை சரி அது சரி சரி இருக்கட்டும் இருந்தாலும் இப்படி இருக்கணுங்க ஏன்னா அதுலேயும் முக்கியமான ஆள் யாரு தெரியுமா முக்கியமான ஆளு யாருப்பா காசு கொடுக்குற புண்ணியம் வேணா யாரு நம்மலாம் தொழிலாளினா நம்மளுக்கு இன்றைய தினம் முதலாளி யாரு ஊர் மக்கள் தான் நாடக அமைப்பாளர் தானே எங்க உட்காந்துருக்காரு இந்த செந்தில் என்னன்னா சரி ரொம்ப சந்தோஷம் ஆக நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும்யா நாடக அமைப்பாளர் யாரு அருமை சகோதரர் எனது அன்பு பாசமிகு சகோதரர் செந்தில் முருகனா செந்தில் அன்னார் அவர்கள் அவர் சரி அன்னார்களுக்கு நன்றி அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம இடத்துக்கு கொண்டு வர முடியும் ஆமா இருக்கட்டும் தூணு சாஞ்சிராமையா நம்ம பக்கவளமா இருக்கமுல்ல அண்ணனுக்கு இருக்கட்டும் பாருங்களே ஆக இப்படி நடிகர்கள்லாம் வரணும் அதற்கு காரணம் யார் நாடக அமைப்பாளர் உண்மையிலே ஒரு நல்ல நாடக உலகத்திலே நாடக அமைப்பாளர்லே ஒரு நல்ல மனிதன் அண்ணே ஆமாம் அப்பேற்பட்ட நாடக அமைப்பாளர் சரியாக இருக்கணும் அன்னாருக்கு அவர்களுக்கும் நன்றி அதனது சாரும் எங்களது கலை குடும்பத்தினர் சாரும் நன்றி 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 இப்படிலாம் இருக்கணுங்க எல்லாம் சரியாக இருக்கணும் அதிலே கலை வந்துட்டாலும் எப்பொழுதும் கல்லன்னு அப்படிலாம் இருக்கணும் இருந்துட்டாலும்
ஏன்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். போட்டினா யார் யாருக்கு போட்டி? இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு மாமா சாமி மாமா அவர்கள். ஆமா, உண்மையிலே அவர் வந்து போட்டிக்கு வரல. கிடையாது, நான் உங்களை போட்டி போட்ட நம்மளாம் ஒரு குடும்பம். ஆமா, நம்மளுக்குள்ள போட்டி என்னைக்கு வரக்கூடாது. நீங்க வந்து ஹார்மோனியம் வாசிக்காருன்னா அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவல்துறை அதிகாரி, அவரும் சார்பு ஆய்வாளர் அவர். ஆமா, அந்த தொழிலெலாம் இருந்து அங்க இருந்து இப்ப நம்ம நாடக தொழிலுக்கு வந்திருக்காரு. கலையை மதிக்கக்கூடியவர். ஆமா, இங்க வந்திருக்கக்கூடிய அன்பு மாமா சாமி மாமா எனக்கும் போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போடுறதுக்குன்னே இன்னைக்கு கூட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன மணிப்பா? நீதிமணி. நாரதர் யாருப்பா? நீதிமணி. நீதிமணி நல்லா பேசுவாரா? பேச்சா பேச்சு அப்படி பேசுவாரு. புராணம்லாம் இதிகாசம்லாம் அப்படி பேசுவாரு. நான் கேள்விப்பட்டேன். அந்த தம்பி ரொம்ப, அந்த பையனுக்கு ரொம்ப சேட்டை, எக்கச்சக்கமான சேட்டை. ஆமா, அகராதியா நீ பாப்போம். அகராதி படிச்சிருக்காரான்னு பாப்போம் முத. மயர்கடை வெளியில வரட்டும். ஆக திமுறாமலையா? படிச்ச திமுறா? திமுரு உடம்பெல்லாம் நிறைய பேசுறாருமா. வித்தியாசமா பேசுவாருமா. வித்தியாசமான கரைச்சிருவோம் வெளியில வரட்டும். ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் நீதிமணியா வள்ளி கலையரசியா? நாரதர் நீதிமணிக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கல்லக முண்டு, கல்லக முண்டு, நிச்சயம் கலக உண்டு. இந்த கூட்டம் இருப்பீங்கல்ல, எந்திரிச்சு போயிருவீங்களா? இருப்பீங்கல்ல, யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்களும் கிளம்பிடுவோம் பார்த்துக்கோங்க. ஆமா 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 சரி. சரி, இருக்கட்டும், அப்படியே உட்காந்துக்கோங்க. யார் தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, இங்கே தூங்கிடுங்க, எந்திரிச்சு மட்டும் போயிடாதீங்க. ஆமாம், ஏன்னா ஏன் இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கக்கூடிய முருகபெருமானுக்கும் ஸ்ரீ வள்ளி நாயகிக்கும் இந்த திருக்கல்யாணம் காட்சியை பார்க்கணும் நீங்கள் கண்டிப்பாக. ஆமாம், இதை பார்த்தா தான் திருக்கல்யாணம் காட்சியை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியம், நம்ம ஊருக்கும் புண்ணியம். தயவுசெய்து யார் காலையில் தான் விடிய காலையில் வரைக்கும் நீங்கள் இருக்கணும், எந்திரிச்சு போகக்கூடாது. பாருங்களேன், இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த நாடகம் நடக்குதுல்ல மாமா, இந்த நாடகத்தினுடைய பெயர் என்ன? வள்ளி திருமணம். வள்ளி திருமணம். வள்ளி திருமணத்தினுடைய கதாநாயகன் யாரு மாமா? முருகப்பெருமான். முருகப்பெருமான் கதைக்கு நாயகனே எங்க அப்பா நம்பி மண்ணே. எங்க கூட்டிட்டு வரோம் அப்பா? எங்க விட்டாச்சே. சரி, இருக்கட்டும். என்ன சரி, ஆக என்ன காரணம் பாருங்களே. இந்த நாடகத்தினுடைய பெயர் வள்ளி திருமண நாடகம். பாருங்க, இன்னைக்கும் ஒவ்வொரு கிராம பகுதியிலையும் பண்பாடு மாறாம நாடக கலையை கொண்டு வர்றாங்க. நாடக கலை என்பது ஒரு அழியா கலைன்றாங்க. இந்த நாடக கலையை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? முதல் கிராமத்தார்கள் நாடகம் ஏன் நடத்துகிறாங்க, என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் வந்துருச்சு. எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருந்துட்டாலும் நம்ம நாடக கலையை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? யாராவது சொல்லுங்க. பார்த்தீங்களா, நம்ம எல்லோரும் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் நாடகம் போடுறாங்க. மக்கள் எல்லாம் நம்ம கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும். இந்த தெய்வத்திற்காக, இங்கே இருக்கக்கூடிய வல்லடி கருப்பண்ண சுவாமிக்காக இந்த நாடகம் எதற்காக வச்சிருக்கா அப்படின்னா, நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும் அப்படின்னா நாடகத்தை முடிச்சிடாதீங்கப்பா. இந்த பாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்ல வந்து, நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்றக்காகத்தான் பொதுவாகவே நாடக கிராம பகுதியில் நாடகத்தை அமைக்கிறீங்க. தெய்வத்திற்காக நாடகத்தை அமைச்சு இன்றைக்கி எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள். பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னா, எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நம்மள. இப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க? சரியாக 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிச்சிருவாங்க. 3 மணி நேரம் தான். 2.5 மணி நேரம் தான். ஆமாம், 2.5 மணி நேரம் ஆயிரும். ஆமாம், 3 மணி நேரம் தான் அந்த நிகழ்ச்சி. ஆனால் நம்ம நாடக கலை அப்படி கிடையாது. சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்தாலும் விடிய காலையில் 6 மணிக்கு தான் முடிக்கணும். இது நம்மளுடைய நேரம். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமா? 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்கிறாங்கல்ல, 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் நிகழ்ச்சிக்கு 3 லட்சத்துக்கு மேலே தாண்டிடுது. ஆனால் எங்கள் நாடக கலைக்கு அப்படி கிடையாது. விடிய விடிய கத்தி குலைச்சாலும் 8 மணி நேரம் நாங்கள் கற்றுனாலும் அந்த 40 இந்த 40 45 50 55ஓடு நிற்கிது. அதுக்கு மேலே தாண்ட மாட்டேது. என்ன காரணம்? ஏன் சொல்ல வர அப்படின்னா, அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நாடக கலைக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. என்ன கருத்து வேறுபாடு தெரியுமா? இப்போ இந்த தாய்மார்கள் கூட்டம்லாம் நம்ம நாடகத்தை பார்க்குறாங்க. இதே போல் இந்த 3 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்குதுல்ல, அந்த நிகழ்ச்சியை இதே மாதிரி தாய்மார்கள் கூட்டம் உட்காந்து பார்ப்பாங்க. 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்கும் பொழுது அதே ஒரு ஆத்தா சொல்லுவாங்களா, அங்கே இருந்து என்ன சொல்லுவாங்களாம், விடிஞ்சிருச்சு, நல்லாத நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாத்தா வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட. பக்கத்தில் உள்ள ஆத்தா என்ன சொல்லுவாங்களா, இன்னும் விடியலை அப்படின்வாங்க. விடியலைன்னா எப்படி?
10 மணிக்கா பொழுது விடியும். என்ன காரணம்? நம்ம வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்கலைன்ற ஒரு தன்மை. ஆனா நம்ம நாடகக்கலை அப்படி கிடையாது. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்கும் பொழுது அதே ஆத்தா வந்து சொல்லுமா, அதே ஆத்தா என்ன சொல்லுவாங்களா, முருகப்பெருமானும் வள்ளி நாயகியும் மாலை மாத்திர திருக்கல்யாணம் காட்சியை பார்த்தாச்சு. இசைக்கலைஞர்களும் நல்ல நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்யணும், அருமையா பாடி முடிச்சுட்டாங்க. நாடகம் நல்லா சிறப்பா நடந்தது, நல்லா விடிஞ்சிருச்சு. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? நம்ம காலம், நம்ம வாழ்க்கையில விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படின்ற ஒரு தன்மை தான் நம்ம நாடகக்கலையுடைய தன்மை. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்துட்டாலும் மணிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்தும் வசித்தும் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாருன்னா நாரத மகாமுனிவர். இடையில 14 லோகத்து பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு திமுரு பிடிச்ச நாரதர் நீதிமணி செவியால கேட்டுக்கிட்டே இருப்பாரு. வெளியில வரட்டும், அவரை சந்திப்பதற்கு முன்பதாக என்ன நம்ம வந்தோம் அப்படின்னா ஏதாவது 2 கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசணும். ஆமா, இங்க இருக்கக்கூடிய சாமி வள்ளடி கருப்பேன் தானே. கருப்பனாலும் கருப்பேன், 18ஆம் படி கருப்பேன், சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, மந்த கருப்பு, மாட கருப்பு, எத்தனையோ கருப்புகள் இருக்கு. கருப்பர். ஆமா, நீ என்னப்பா உளுந்தம் பருப்பு துவரம் பருப்புன்ற? இருனே கொஞ்சம் அமைதியா இருனே, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நீங்க அமைதியா இருந்தா தான் நான் பேச முடியும். பாருங்களே, கருப்பன சுவாமின்ற கருப்பேனா முத யாரு? கருப்பனை நீங்களாம் கும்பிடுறீங்கல்ல, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, கருப்பென்றவர் யாரு? முத யாரா வந்தாரு? எப்படி வந்தாரு சொல்லுங்க. எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, யாரு கருப்பென்னா யாரு? நீங்க தான் சொல்லணும், வள்ளியம்மா தான் சொல்லணும். எங்க வராரு? வெள்ளிமலையா? சரி, சின்ன கருப்பு. சரி இருக்கட்டும், நான் சொல்றேன் இருங்க. கருப்பென்னா யாரு முத அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அவர் கரேர்னு நிறைய உட்காந்துருக்காங்க முன்னாடி, எல்லாரும் கருப்பேன் தானா? அதுலேயே வள்ளடி கருப்பி, வள்ளடி என்றாலே வலிமையான ஆளு. ஆமா, இப்ப கருப்பி அப்படின்னா யாரு அப்படின்ற இடத்துக்கு வந்துருவோம். ஆமா, இருக்கட்டும் பேச ஒண்ணு. ஆக பாருங்களே, ராமாயண காவியம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதாவது கற்றலை விட கேட்டல் அரிதுன்னுவாங்க, கேட்டல் நன்றுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசி நிறைய நீங்கள் ஏன்னா பெரிய பெரிய மேதைகள்லாம் வந்த நம்ம இந்த மேடை அப்பேற்பட்டவங்க நிறைய பேசியிருப்பாங்க, அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்கிறேன் என்னன்னு காரணம் பாருங்களேன். கருப்பென்னா யார் அப்படின்னா ராமாயண காவியத்தை எடுக்குங்க. இப்போ ராமனுடைய மனைவி, ராமாயணத்தில் கதாநாயகம் அப்படின்னா ஸ்ரீ ராமனாகப்பட்டவர், ராமனுடைய மனைவி சீதையாகப்பட்டவங்க. நான் சுருக்கமாகவே சொல்லிட்டு வரேன், ஏன்னா மணி ஆயிடுச்சு. ஆமாம், நாரதரை விடணும்ல, காவலுக்கு போகணும், நந்தவனம் போகணும், எல்லா வேலையும் பார்க்கணும் மணி இருக்கிற நேரத்துக்குள்ளே. அப்போ பாருங்களேன், கருப்பென்னா யார் அப்படின்னா எப்படி வந்தார், என்ன காரணம் அப்படின்னா இந்த சீதையாகப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, சீதைக்கு ராமனுக்கும் சீதைக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. யாரு? லவன் என்று சொல்லக்கூடியவங்க. பாருங்களேன், இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, வால்மீகி முனிவர்னு இருக்காரு, அவரனால தான் ராமாயண காவியமே வந்தது. நாரதரை சொல்ல சொல்ல வால்மீகி முனிவர் எழுதப்பட்டார் சமஸ்கிருத மொழியில் ராமாயண காவியத்தை. இந்த வால்மீகி முனிவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தவநிலையில் இருக்காரு. ஒரு கானகத்தில் இந்த மாணி காட்டுக்குள்ளே தவத்தில் இருக்காரு. அவர் தவத்தில், நீ கேளுங்கப்பா, உங்களுக்குள்ள பேசாதீங்க, நான் பேசுறதை கேளுங்க. அப்ப பாருங்களேன், வால்மீகி முனிவர் என்ன செய்றாரு, அவர் தவத்தில் இருக்கின்ற பொழுது இந்த சீதையாகப்பட்டவங்க என்ன செய்றாங்க, ஒரு குழந்தையோடய வர்றாங்க, அவங்களுடைய பிள்ளையோட லவனை தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா நீராட போவதற்காக அவங்க இந்த குழந்தைய வந்து வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஒரு தொட்டில கட்டி குழந்தைய தொட்டியில போட்டு வால்மீகி முனிவர் தவத்தில் இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த அம்மா என்ன செய்றாங்க, சீதையாகப்பட்டவங்க நீராட போறாங்க. அப்படி நீராட போகின்ற பொழுது இந்த அம்மா போனவங்க மறுபடியும் திரும்பி வர்றாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா வால்மீகி முனிவர் வந்து தவத்தில் இருந்தாரு, அதே போல அந்த அவர் இருந்த இடமும் காட்டு பகுதியில் இருக்காரு. காட்டு பகுதியில் இருக்கின்ற பொழுது நம்ம பிள்ளைய வேற தொட்டியில் கட்டி போட்டு வந்திருக்கோம், பிள்ளைய வந்து ஏதாவது விலங்கினோ ஏதாவது மிருகம் ஏதாவது கொய்துருவோம் அப்படின்ற ஒரு இதில் என்ன செய்கிறாங்க, போனவங்க அவங்க திரும்ப வர்றாங்க. நீராட போனவங்க திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறாங்க, தொட்டியில் இருந்த பிள்ளைய. இவர் என்ன செய்கிறாரு, தவத்தில் இருந்தவர் கண் விழுத்து பார்க்குறாரு. கண் விழுத்து பார்க்கும்பொழுது தொட்டியில் பிள்ளைய காணா. என்னடா, சீதை வந்து நம்ம செவி மூலமாக நம்ம கேட்டோமே, நம்ம ஞான திருஷ்டியால் பார்த்தோமே, கேட்டோமே, இந்த அம்மா வந்து குழந்தைய வந்து தொட்டியில் போட்டு போகிறேன், பாதுகாப்பாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ நம்ம தவத்தை கலைத்து நம்ம கண் விழுத்து பார்க்கும் பொழுது தொட்டியில் இருந்து குழந்தைய காணாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு, சீதை வந்தால் இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம என்ன செய்யறது, சீதையோட பிள்ளை லவனை எப்படி கொடுக்க முடியும், பிள்ளைய கேட்டால் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா இவர் என்ன செய்கிறாரு, வால்மீகி முனிவர் ஒரு தெற்ப புல் எடுக்கிறாரு.
அந்த தெர்ப்ப பில்லால ஒரு ஆண்மகனை உருவாக்குறாரு. அந்த ஆண்மகன் யாருன்னா அவன் தான் குசன் என்று சொல்லக்கூடியவன். அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நீராட போனவங்க திரும்ப மறுபடியும் அந்த குழந்தையோடையே வர்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த காட்டு பகுதிக்கு வர்றாங்க. கானகத்துக்கு வந்து வால்மீகி முனிவர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் தகவலை. பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டோம்ன்றது அவருக்கு தெரியாது, நம்ம சொல்லாமல் போயிட்டோம். அதனால் வந்து சொல்லிட்டு போயிடும். போனவங்க திரும்பி வந்து வால்மீகி முனிவரை பார்த்து சொல்லிட்டு போயிடுவோன்னு சொல்ல. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, என்னடா தொட்டிலில் பிள்ளைய காணாண்டா ஒரு தெர்ப்ப பிள்ளால நம்ம ஒரு ஆண்மகனை உருவாக்கணும். இப்போ சீதையாகப்பட்டவங்க குழந்தையுடைய வர்றாங்களே, இப்போ என்ன செய்யறது, இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுறது, இந்த ஆண்மகனை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஆண்மகனை எங்கே கொடுக்குறாரு, சீதை கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கிறாங்க. யார், வால்மீகி முனிவர். இந்த குழந்தையும் உங்கள் குழந்தை போல வளர்த்து வாங்க தாயே அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் 2 பேருமே லவனும் குசனும் ஒரே முகமாக இருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இவர் ராம வர்றாரு. ராம வந்து பார்க்குறாரு. பார்க்குற பொழுது 2 பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கே, இந்த பிள்ளையில நம்ம பிள்ளை யார், நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை தானே, லவன் மட்டும்தானே, 2 குழந்தை இருக்காங்களே, இந்த 2 குழந்தையில நம்ம பிள்ளை யார் அப்படின்னு ராமன் வந்து கேட்கும் பொழுது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, 2 பிள்ளையில நம்ம பிள்ளை யாருன்னு அவங்களுக்கே தெரியலை. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, ராமனாகப்பட்டவர் ஒரு தீயை மூட்டி அந்த தீயில இறங்கணும். அதில் இருந்து யார் உயிரோட வெளியில் வர்றாங்களோ அதுதான் நம்ம பிள்ளை அப்படின்னு சோதிக்கணும், சோதனை பண்ணணுன்றக்காக ஒரு தீயை மூட்டி நெருப்பு மூட்டி என்ன செய்கிறாங்க, லவனை உள்ளே இறக்குறாங்க. லவன் உயிரோட வெளியில் வந்துடுறாரு. அடுத்து தெர்ப்ப பிள்ளால ஒரு ஆண்மகனை உருவாக்குனார்ல வால்மீகி முனிவர் குசன், அவன் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் அவனையும் தீயில இறக்குறாங்க. தீயில இறக்கின்ற பொழுது அந்த குசன் என்று சொல்லக்கூடியவன் எப்படி வந்தான், உடம்பு முழுவதும் அப்படியே எரிந்து உடம்பு முழுவதும் அப்படியே கருப்பாக வந்ததுனால தான் இவர் என்ன செய்கிறாரு, ராமனாகப்பட்டவர், அதாவது நீ கருப்பாக வந்த உடம்பு முழுந்து எரிது, உன்னுடைய உடம்பு முழுவதுமே கருப்பாக வந்ததுனால இன்று முதல் நீ எல்லை தெய்வம் காவல் தெய்வமாக கருப்பண சுவாமியாக திகழ்வாயின்னு ராமன் கொடுத்த வரந்த இது. இதுதான் கருப்பனுக்கு கருப்பண சுவாமின்னு பெயர் வர காரணம். அதில் வல்லடி என்றாலே வலிமையான ஒரு ஆள் அப்படின்வாங்க பொருள், அதுதான் அதிகாரம். இப்படிலாம் காரணம் இருக்குது. இருந்துட்டால் நிறைய விஷயங்களை பேசலாம். அதனால் கந்தனை படிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நேயாக துளங்கி திரிபுர சுந்தரியாய் விளங்கும் மாத்தாளே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளம் நிறத்தாலே சார்ந்தனை போது மறவாதற்கு ஒரு தீங்கில்லை என்று பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாக விளங்கி அந்த தாயவளை தீவளை என் தாய் மீனாட்சியை வணங்கிடுவோம். பல்லாக்கு குதிரையிலே பமணி வரும்
ஊருக்குள்ள மாறாண்டி தேருக்குள்ள தெருக்குள்ள தெருக்குள்ள மால தோல் மீது போட வெள்ளாட்டு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி மௌனி வரும் மீனோஜி பாண்டியர் சொத்தரில பாச வச்ச ராசாத்தி நன்றி நன்றி கைதிரி அன்புள்ளத்திற்கெல்லாம் நன்றி நன்றி சிறுகிட்ட இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும் போங்கடா போங்க அண்ணன் பாடின பாட்டு கண்ணுக்குள்ளேயே காதுக்குள்ளேயே அப்படியே இருக்கு மனசுக்குள்ள இருக்கு ஏற்கனவே இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திக்கணும்ல சந்திப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு பழைய பாடலை ஒரு பாடலை பாடிட்டு கூப்பிட்டுருவோம் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பம் எல்லாம் நாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே ஓ ஓ கோவை கனி போல் இதில் கொஞ்சம் முன்னோட முடி பாவை உன் நெஞ்சில் புது பண்பாடு மானழகி கோவை கனி போல் இதில் கொஞ்சம் முன்னோட முடி பாவை உன் நெஞ்சில் புது பண்பாடு மானழகி இனி வானோடு காணாத ஆனந்தமே நாடு காணோம் ஆனந்தமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே ஓ ஆ ஓ ரோஜா ஆஹா ஆஹா அழகு ரோஜா கண்ணே ரோஜா மலர்தானோ எழில் தேசம் உன் கண்ணங்களோ ஆசம் கொண்டாடும் இதில் வாடாத வண்டிகளோ ரோஜா மலர்தானோ எழில் தேசம் உன் கண்ணங்களோ ஆசம் கொண்டாடும் இதில் வாடாத வண்டிகளோ இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே நீ பேசாத மாடல் பேரின்பமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பம் எல்லாம் நாம் காணலாம் ஓ இருக்கட்டும் இருந்துட்டால் நன்றி 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 இருக்கட்டும் இருந்துட்டால் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்க வேண்டும் அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்ணு யாருப்பா ராஜலட்சுமி ராஜலட்சுமி இந்த பெண்ணு வரணும் அடுத்து இன்னொருத்தி இருக்காளே அவ யாருங்க அவதான் இன்னொருத்தி ராக்கெட் ராணியா ராக்கெட் ராணி. புஷ்னு வருவாளா சரி 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 கடலாடி கனகா சரி கடுகு சந்த கனகு சரி இருக்கட்டும் அப்பேற்பட்ட 2 ராணி வரணும் ஏன்னா 2 ராணி வந்தால் தான் தினமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு கேடுன்றிருக்காங்கல்ல காலத்தையும் நேரத்தையும் அனுசரிக்காதவே கோலமரியா குரங்குக்கு ஒப்புன்றிருக்காங்கல்ல அதனால பொம்பளை பிள்ளை 2 பேரையும் சந்திக்கணும் ஏன்னா ஒரு விஷயம் தெரியுமாங்க நீங்கள் சொன்னீங்களே இந்த கடுகு சந்த கனகு அந்த கனகுக்கு ஏன்னா படைப்புக்கு அதிபதி அப்படின்னா பிரம்மன் சொல்லுவாங்க இந்த பிரம்மன் என்ன செஞ்சிருக்காரு ஒட்டுமொத்த அழகையும் அந்த கனகுக்கு தான் படைச்சிருக்காரு ராக்கெட் ராணிக்கு ஆமாம் என்ன பாடி அடுத்து பாடுவோம் சரி ரொம்ப சந்தோஷம் பேசாம இருன்னு இருக்கட்டும் ஆக அந்த பொம்பளை பிள்ளை 2 பிள்ளைங்க சந்திக்கணும்ல காவலுக்கு பண்ணல மணி ஆயிடுச்சு கூப்பிட்டுருமா மாத்தா ராஜலட்சுமி அன்பார்ந்த பெரியோர்களே